எல்லோருக்கும் வணக்கம். மணல் திருட்டு, செங்கல் திருட்டு, சிமெண்ட் திருட்டு போன்ற பல திருட்டுகளை சிறப்பாக செய்து வரும் நான் உங்கள் டோலக்பூர் கொத்தனார் ஜீம் தனாக்கு டம் டம். நம்ம கூட இப்போ வசூல் மன்னன் படுத்துறை பாண்டி இருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்போம். அது மட்டும் இல்லாமல் கூப்பிடாத கறி விருந்துக்கு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எலும்பு துண்டு கூட இல்லாமல் திரும்பி வந்திருக்காரு. அந்த அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வணக்கம் வசூல் மன்னன் படுத்துறை பாண்டி அவர்களே. கூப்பிடாத கறி விருந்துக்கெல்லாம் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எலும்பு துண்டு கூட இல்லாமல் வந்துக்கிறீங்க. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அவமானப்படுறது, அசிங்கப்படுறதெல்லாம் என் வாழ்க்கையில சகஜம். அத பத்திலாம் பெருசா பேசக்கூடாது கொத்தனார். சரியா? நான் எப்போதுமே நள்ளிரவுல வாக்கிங் போறது வழக்கம். அப்படி போகும்போது தான் ஒரு வீட்ல கறி ஸ்மெல் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா கறி விருந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு எலும்பு துண்டாவது குடுங்கன்னு கெஞ்சி தான்ப்பா கேட்டேன். அதுக்கு கார் திருப்பி அனுப்பிட்டாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கூப்பிடாம கறி விருந்துக்கு போன மனுஷனை அசிங்கப்பட்டு ஒரு எலும்பு துண்டு கூட கொடுக்காம அடிச்சு அனுப்பிக்கிறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். நீ ஏன் பொங்குற? கொத்தனாரு, அவமானப்பட்ட நானே அமைதியாக்குறேன். நீ ஏன் பொங்கு பொங்குன்னு பொங்குற? அப்புறம் எப்படி போகுது உன் கொத்தனார் வேலைலாம்? அத பத்தி கொஞ்சம் சொல்லு. முன்ன மாதிரி யாரும் ஏமாற்ற முடியல, செங்கல் சிமெண்ட் திருட முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏதோ உங்கள் புண்ணியத்தில் சிங் சக்கம் அடித்து பொழப்பு நடந்துட்டு இருக்குது. என்ன விடுங்க, என் பொழப்பு தான் சிரிப்பாக சிரிக்குது. உங்களுடைய வசூல் வேலைலாம் எப்படி போகுது? மணல் கொள்ளையில் கமிஷன் கரெக்டாக வருதா? அதை பற்றி சொல்லுங்கள். முன்ன மாதிரி இப்போ எதுவும் கரெக்டா வசூல் வரதில்ல கொத்தனார். அப்போ சங்கத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தேன். அந்த முக்கிய பொறுப்பை வச்சு மிரட்டி வசூல் பண்ணேன். இப்ப பொறுப்புலேருந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. அதனால கரெக்டா வசூல் வர மாட்டேங்குது. அலக்கைகளுக்கு கரெக்டா சம்பளம் கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்குது. நான் கூட பரவாயில்ல கொத்தனார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வெளிநாடு ஓடி போய் தப்பிச்சுக்குவேன். உன்னை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குது. நீ என்ன கதி ஆக போறியோ தெரியல கொத்தனார். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் ஓவராக வாய் பேசிட்டேன். ஏதாவது ஒன்றுனா என் வாய் மேலேயே குத்துவாங்களே. எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? இனிமேல் என் நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையே. சரி விடுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மஞ்சள் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவோம். அப்படியே பயந்துருவானுங்க. ஏதோ பல லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை விரல விட்டு ஆட்டுறீங்களாமே, அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? இரு கொத்தனார், இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எவனோ கமெண்ட் பண்ணியிருக்கான். கமெண்ட் படிப்போம். சார், உங்களுக்கு ஜால்ரா அடிச்சு 3 மாசமா காசு வரல. எப்ப கொடுப்பீங்க? இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் ஆஃபீஸ் ரூம் வாங்க. நாம பேசி தீர்த்துக்குவோம். என் பொழப்பே சிரிப்பா சிரிக்குது. இதுல உங்களுக்கு வேற கமிஷன் தரணுமா? இன்னும் நல்லா ஜால்ரா அடிங்க. இப்படித்தான் ஒரு சில தத்திகள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க பிளாக் பண்ணிடுங்க கொத்தனார். சரியா? நமக்கு சாதகமா யார் கமெண்ட் பண்றாங்களோ கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நாம கமெண்ட் பண்ற மாதிரி நினைச்சிட்டு நாமளே கேள்வி கேட்டு நாமளே பதில் சொல்லிக்கணும். சரியா? ஐயோ கொத்தனார், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த லைவ்ல பாத்துக்கலாம். சரிங்க, இதோட முடிச்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருட்டு கொத்தனார். என் கூட இருக்கிறது வசூல் மன்னன் படித்துறை பாண்டி அவர்கள். ஜீம் தனாக்கு டம் டம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பின் குறிப்பு: அதனால தான் வீடியோக்கு பின்னாடி போடுறேன். இந்த வீடியோவில் வரும் பெயர்கள், கதைகள் அனைத்தும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டது கிடையாது.